ஜப்பானிலே பெரிய பெரிய ஆலமரங்கள் இலங்கையில் இந்தியாவில் இருக்கிற பெரிய பெரிய விருட்சங்களாக இருக்கும் இல்லையா, இந்த மரத்தினுடைய ஆணி வேரை வெட்டி விட்டு சாதாரண குரோட்டன் மாதிரி பூச்சாடிகளுக்குள்ள வளர்க்கிற மரத்தை போல இந்த பெரிய விருட்சமாய் வரக்கூடிய ஆலமரத்தை நட்டிருக்கிறாங்க. அது பெருசாக வளருவதில் 3 அடி 4 அடி உயரத்துக்கு வளரும். அவ்வளவுதான் அந்த மரத்தினுடைய வளர்ச்சியாக இருக்கும். அதனுடைய ஆணி வேர் வெட்டப்பட்டிருக்கும். ஆனால் ஒரிஜினல் மரம் தான், இதே மரம் தான். ஆனால் இந்த மரத்தை உடைய வேரை வெட்டாமல் விட்டிருந்தால் அது பெரிய ஒரு விருட்சமாய் வளர்ந்துடும். அவங்களோட வீட்டை விட அது பெரிதாய் போய்விடும். இதே போல இன்றைய நாளில் சபைகளிலே சில வேர்களை சபை வெட்டி கொள்ளுகிறது. சிலருடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை தடை பண்ணும்படி சில வேர்களை கட் பண்ணி விடுகிறார்கள். சில பகுதிகளிலே ஊழியங்களை அவர்கள் இப்படியாய் மட்டுப்படுத்துறதுனாலே அவர்கள் கர்த்தருக்குள் வேர் கொண்டு வளர்ந்து பெரிதாகாதபடியான மாமிசத்திலே சில வெட்டுக்களையும் சிலர் செய்கிறார்கள். சில ஊழியங்கள் அப்படி இருக்கிறது. உலகத்திலே தேவனுடைய ராஜ்யத்திலே இப்படிப்பட்ட பொல்லாப்பான கிரியைகளை செய்கிறவர்களும் இருக்கிறார்கள். இவர்களும் மனம் திரும்ப வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். பூச்சாடி பெரிதாய் விருட்சமாக வேண்டிய மரத்தை பூச்சாடியிலே வைத்து ஒரு பூக்கண்டு மாதிரி பார்க்கிறவர்களும் உண்டு. இதோ அது வளர்ந்து வீரியமுள்ளதாய் பெரிய விருட்சமாய் வரவேண்டியது போல் இருக்க வேண்டிய உங்களுடைய சபையினுடைய வேர் வெட்டப்பட்டதுனாலே அது வளர முடியாத ஒரு மரமாக இருக்கிறது. உங்களுடைய வேர் கிறிஸ்துவுக்குள்ளே சரியாய் போகாததுனாலே அது பலம் கொண்டு எழும்ப முடியாததாய் காணப்படுகிறது. இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வந்து வேர் விட்ட ஒரு மனிதன் ஒரு பெரிய விருட்சமாய் செழிப்பான். அவன் நிறைந்த கனிகளை கொடுப்பான். அவனுடைய ஊழியம் ஆசீர்வாதமாக இருக்கும். சபை ஊழியமாக இருந்தாலும் சரி, சபைக்கு வெளியில் செய்கிற ஊழியமாக இருந்தாலும் சரி, என்னவாய் இருந்தாலும் அது ஒரு பெரிய விருட்சத்துக்கு ஒப்பானதாக இருக்கும். வேர் மண்ணுக்குள்ளே இருக்கிறதுனால வெளியரங்கமாக தெரியாது. இது அந்தரங்க பாவத்தை குறிக்கிறது. மனிதர்களால் காண முடியாத அவங்களோட கண்களுக்குள்ளால் தென்பட முடியாமல் வேர்கள் வேறு திசைகளை நோக்கி நகர்த்தப்படுகிறது. ஆனால் பார்க்கும்போது அது சபையில் இருக்கிற மரம் போல இருக்கும், வேறோ உலகத்தில் இருக்கும். அதாவது அந்த மனிதன் தேவனோடு இருக்கிறது போல வெளியரங்கமாக இருக்கும். ஆனால் அந்த மனிதனுடைய அந்தரங்கம் பாவத்தில் இருக்கும். அந்த மனுஷனுடைய காரியம் உலக ஆசாபாசங்களோடு ஒட்டி இருக்கும், உலகத்தின் இச்சைகளோடு கலந்திருக்கும், உலகத்தோடு அது ஐக்கியப்பட்டு இருக்கும். ஆம் பிரியமானவர்களே, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இன்றைய நாளில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே இருக்கிறதா அல்லது உலகத்துக்குள்ளே அது போய்விட்டதா? உலகத்தினுடைய சடங்காச்சாரங்களை சபைக்குள்ளே கொண்டு வந்து வைத்துவிட்டு அதற்காய் போராடி கொண்டிருக்கிறீங்களா?